எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக செஞ்செடுக்க முடியற ஹெல்த்தியாக இருக்கிற வெண்டைக்காய் மப்பாஸோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. அதுக்காக 12 வெண்டைக்காய் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது லைட்டாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் குழி வறுக்கிற ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. வெண்டைக்காய் மப்பாஸ் நம்ம செய்யறது தேங்காய் பால் ஊற்றி தான். அதனாலே இதில் நம்ம எடுக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். ஆயிலில் தேங்காய் பால் சேரும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. பாருங்கள், இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. இந்த வெண்டைக்காய் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்ல, அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. எண்ணெயில் வதக்காமையும் வெண்டைக்காய் மப்பாஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மிச்சம் இருக்கிற எண்ணெய் நான் தீ ஆஃப் பண்ணல, தீ கம்மியாக தான் வச்சுருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் மிச்ச ஐட்டம்ஸ் நம்ம தாளிச்சிக்கலாம். 4 பெரிய சைஸ் பூண்டு இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சூடான எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதக்கி இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 2-3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் வதக்கிக்கோங்க. எதுவுமே ரொம்ப அதிகமாக கருகி போகக்கூடாது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக உப்பும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுவும் ரொம்ப டார்க் ப்ரௌனுன்னு ஆகி போகக்கூடாது, சாஃப்டான போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லித்தூள், கொத்தமல்லி பவுடர் தான், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர். ரெட் சில்லி பவுடர் லைட்டு ஒரு ஆரஞ்சு கலருக்காக தான் சேர்த்துருக்கு. காரத்துக்காக நீங்கள் சேர்க்க வேண்டியது பச்சை மிளகாய் தான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி சேர்த்துருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மசாலா மணம் வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி தீ கம்மி பண்ணி வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2ஆம் பால் தான் ஊற்றியிருக்கு. கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கு. கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டு வேக விட்டுக்கோங்க. அந்த மசாலையில் தேங்காய் பாலில் இந்த வெண்டைக்காய் இன்னும் நல்லா வேகும், நல்லா சாஃப்ட் ஆகும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இது இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணுங்க. லாஸ்ட்டாக நம்ம ஊற்றுறது தான் கட்டியாக இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால். 1ஆம் பால் தான். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது தீ ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதை தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிற மாதிரியா இருந்தால் இதே மாதிரி தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மப்பாஸுக்கு மேலே ஊற்றி உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மப்பாஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்குன்னு தோணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காய் வதக்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி லாஸ்ட்டு தாளிக்கிறதும் அவாய்ட் பண்ணிடலாம். அது நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.